நடிகர் மதன் பாபு இப்ப இறந்து போன விஷயம் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மதன் பாபு அவர்களுடைய கடைசி நிமிடங்கள் இப்படிதான் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இப்ப அவரை பத்தி வெளிவந்திருக்கு. உடல்நல குறைவால நடிகர் மதன் பாபு சென்னையில இருக்கக்கூடிய அடையாளக்கூடிய ஒரு வீட்டுல நேத்து காலமாயிருக்காரு. அவருக்கு வயசு 71. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்லயும் காமெடி நடிகராகவும் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர் தான் மதன் பாபு. வெள்ளி திரையில மட்டும் இல்லாம சின்ன திரை நிகழ்ச்சிகள்லயும் நடுவரா இருந்திருக்காரு. நடிகர் மதன் பாபு தன்னோட தனித்துவமான சிரிப்பால ரசிகர்களை கவர்ந்தவர். இசையமைப்பாளரா திரை வாழ்க்கை தொடங்கின இவரு அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிப்புல தான் முத்திரையை பதிச்சிருக்காரு. மதன் பாபோட இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. இவருக்கு மனைவி சுசீலா, மகள் ஜனனி, மகன் அர்ஷித் இவங்க எல்லாமே இருக்காங்க. மதன் பாபோட உடல் சென்னை அடையாறு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல பொதுமக்கள் அப்புறம் திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ரசிகர்கள் அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல போனா மதன் பாபு அவர்களுடைய இந்த திடீர் மரணத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய கடைசி நொடிகள் இப்படிதான் இருந்திருக்குங்கிற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்குது. குறிப்பா கடந்த சில மாதங்களாவே மதன் பாபு அவர்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ரொம்பவே உடல்குறைவால அவதிப்பட்டு வந்திருக்காரு. அந்த புற்றுநோய்க்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சிகிச்சையும் எடுத்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம தான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. கடந்த கொஞ்ச நாட்களாவே அவரோட மரண படுக்கை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமா இருந்திருக்குதாம். புற்றுநோயால ஏற்படக்கூடிய எக்கச்சக்கமான பாதிப்புகளால அவரால சரியா தூங்க கூட முடியலையாம். சரியா சாப்பிட முடியாம ஒரு நரக வேதனை அனுபவிச்சுதான் அவரோட உயிர் பிரிஞ்சிருக்குது. குறிப்பா கடந்த ஒரு 2 நாட்களாவே எந்த விதமான உணவு ஆகாரங்களும் எடுத்துக்காம பெருசா அவர்கிட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாம ரொம்ப சோர்வா காணப்பட்டிருக்காரு. புற்றுநோய்க்கு சிகிச்சை எடுத்துட்டு வந்திருந்தாலும் கொஞ்ச நாட்கள் அவர் இன்னும் உயிரோட இருந்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குடும்ப சேர்ந்தவங்க எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. எவ்வளவு சிகிச்சை கொடுத்தும் அந்த சிகிச்சை பலனளிக்காம இப்ப தன்னோட 71ஆவது வயசுல ஒரு காலமாயிட்டாரு. இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் சோசியல் மீடியா மூலியமாவும் நேர்ல போயிட்டும் அஞ்சலி செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த சில நாட்களாவே தமிழ் சினிமால பல பிரபலங்கள் இறந்து போனதை கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில மதன் பாபு அவரோட மரணமும் பல பேர் மத்தியில ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.